நினைவுற்ற நாள் முதல் உடல் நோயும் மனக்கவலைகளும் என்னை வருத்தி கொண்டே இருக்கின்றன. என்னை கருவுற்ற நாள் முதல் என் அன்னையும் மிக கஷ்டப்பட்டாளாம். இப்பிறவியில் எப்பாவமும் நான் செய்யவில்லை. இத்துன்பங்களுக்கெல்லாம் முன்பிறவி வினை பயனா? இது ஒரு பேசிக்கான காமன் கொஸ்டின். உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் இருக்குது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் உடம்புலயும் சரி மனசுலயும் சரி ஒரே கஷ்டங்க, துக்கங்க, பிரச்சனைங்க. இது ஏங்க? நான் என்னைக்கு எங்க அம்மாவுடைய வயிற்றுல நான் இருந்தோனோ அன்னில இருந்து அவங்களும் கஷ்டப்பட்டிருக்காங்கங்கிறது என்னால தெரிஞ்சுக்க முடியுது. என் அன்னையும் மிக கஷ்டப்பட்டாளாம். இப்பிறவியில் நான் எந்த துன்பமும் செய்யலையேங்க. யாருக்கும் நான் எந்த கஷ்டமும் தெரியல. ஒரு ஒரு காக்கா குருவி கூட நான் துரோகம் நினைக்கிறது இல்லையா, நம்ம அடிக்கடி சொல்லுவதுண்டு அந்த மாதிரி. ஆனா என் வாழ்க்கையில இவ்வளவு துக்கம் இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு. எதுக்கு யார் காரணம்? என்னுடைய முற்பிறவியோடைய கர்மமா, வினை பயனா? அப்படிங்கறதுதான் கேள்வி. பதில பார்ப்போம். பதில்: கஷ்டப்படுவதே நமது இயல்பாய் இருந்தால் கஷ்ட நிவாரணத்தை விரும்ப மாட்டோம். இக்கஷ்டமின்றி சுகமாய் இருப்பதே நமது இயல்பாதலாலேயே இடைய இடையே உற்ற கஷ்டங்களை அகற்றி இயல்பாம் இன்ப நிலையில் இருக்க விரும்புகிறோம். பகவானுடைய பதில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஆனா ஷார்ப்பா பாயிண்ட் அவர் சொல்றாரு. நம்மளுடைய பை நேச்சர் நம்ம கஷ்டப்படுறது தான் நம்மளுடைய நேச்சரா இருந்தா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம் அப்படிங்கிறார். கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும் நீங்க. ஒரு குருவி மனிதர்கள் இப்படி இருக்கிறார்களே, எனக்கு அப்படி இல்லையேன்னு அது கஷ்டப்படாது. ஏன்னா அது தன்னோட இயல்பு எப்படியோ அந்த குருவி அது மாதிரி இருக்குது. தன்னுடைய இயல்புக்கு வேற மாதிரி இருந்தா தன்னுடைய இயல்பை நோக்கி மாற்றிக்கொள்ளதான் அது முயற்சிக்குது. இப்ப நீங்க இடுப்புல ஒரு பேண்ட் போடுறீங்க. பேண்ட் உங்களுக்கு பத்தல, சின்ன பேண்டா இருக்கு, இடுப்பு ரொம்ப டைட்டா இருக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை லூஸ் பண்ணுவீங்க, இல்ல பெல்ட் எதையோ ஒண்ணு போட்டு இது பண்ணுவீங்க. ஏன்? இடுப்பை நெருக்காத ஒரு பேண்ட்டை நீங்க போட்டு பழகிருக்கீங்க. அதனாலதான் இடுப்பை நெருக்கிற பேண்ட் வரும்போது அதை எப்படி மாத்தலாம்னு முயற்சி பண்றீங்க. காலில் ஒரு செப்பல் போடுறீங்க, அது உங்களை கடிக்குது, அதை எண்ணெய் வைக்கிறீங்க, எதையாவது ஒண்ணு சரி பண்றீங்க. ஏன்? கடிக்காத செப்பல் நீங்க போட்ட அனுபவம் இருக்கிறதுனாலதான் கடிக்கிற செப்பல் பார்த்த உடனே இதை இப்படி கிடையாது, கடிக்காத செப்பல் இருக்குது, அப்ப இதுல ஏதோ ஒரு மாற்றம் செய்யணும்னு முயற்சி செய்யறீங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில இவர் என்ன கேட்கிறாரு? நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு துக்கமா இருக்குது. எனக்கு துக்கமே என்னுடைய சொந்தம் தான், என்னுடைய உறவு தான், என்னை சுத்தி இருக்கிறவங்க தான் எனக்கு ஒரே டார்ச்சர் ஆஃப் இந்தியாவா இருக்கிறாங்க. எனக்கு எல்லாம் அவங்க தான் என்ன பண்றாங்க, ஒரே துக்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒண்ணு உறவை சொல்லுவோம், இல்லாட்டி நம்ம உடம்ப சொல்லுவோம், இல்லாட்டி எதையாவது ஒண்ணு சொல்லுவோம். இங்க இவர் அந்த பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் அட்ரஸ் பண்ணல, நேரா மூலத்துக்கு போயிட்டாரு, ரூட்டுக்கு போயிட்டாரு. பாரு, நீ கஷ்டப்படுற அப்படின்னாலே கஷ்டம் இல்லாத நிலைன்னு ஒண்ணு இருக்குது. அதை நீ உணர்ந்திருக்கிற, அதை அனுபவிச்சிருக்கிற. அதனாலதான் இப்ப நீ கஷ்டப்படுறது எனக்கு வேண்டாம், இதை நீக்கணும்னு முயற்சி பண்ற அப்படின்னு நம்மள்ட்ட சொல்றாரு. புரியுதுங்களா? நம்ம உடம்புல ஒரு நோய் வந்துச்சுன்னா நோய் இல்லாத நிலையை நாம் அனுபவித்து இருக்கின்றோம், அது நமக்கு பிடித்திருக்கின்றது, அது நம்மளுடைய யதார்த்தம். அதனால்தான் நமக்கு ஒரு தலைவலியோ ஒரு காய்ச்சலோ இல்ல வயிறு வலியோ வந்தா இதை எப்படி உடனே சரி செய்து நம்ம மீண்டும் நார்மல் ஆகிக்கிறது நாம் முயற்சி செய்யறோம். ஏன்னா இது என்னுடைய யதார்த்த நிலை இல்லை. எனக்கு ஒரு வயிறு வலியோ ஒரு டயரியாவோ ஒரு தலைவலியோ ஏதாவது ஒரு பிரச்சனை என்னுடைய நேச்சுரல் கிடையாது. இது இல்லாம நான் இயல்பா இருக்கிறது சரீரத்துல இருக்கிறது என்னுடைய சரியான நிலை நமக்கு தெரியுது. அதுபோல வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது கஷ்டங்களற்ற நிலையில் இன்ப நிலையில் நான் இருந்திருக்கிறேன், அது இருப்பதுதான் என்னுடைய யதார்த்த நிலை. அதனால்தான் கஷ்டங்கள் வரும்போது அது வேண்டான்னு ஒதுக்க விரும்புறோம், எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்ப இவர் என்ன சொல்றாரு இங்க பகவான்னா, எக்கஷ்டமும் இன்றி சுகமாய் இருப்பதே நமது இயல்பு. சச்சிதானந்தமான எந்த கஷ்டம் துக்கங்கிறது நிலையானது கிடையாது, அது நம்மளது கிடையாது. அப்ப கஷ்டம் துக்கம் வர்றதுனாலே அதை நம்ம போக்குறதுக்கு முயற்சி செய்யறோம். எதுக்கு சத்சங்கம் உட்காடுறீங்க? எதுக்கு கோயிலுக்கு போறீங்க? எதுக்கு தியானம் பண்றீங்க? நம்ம மனதுல இருக்கக்கூடிய பல பிரச்சனை இல்லாம இருக்கணும், அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எதுக்கு அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அமைதியற்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். இது என்னுடைய யதார்த்த நிலை கிடையாது. அப்ப நான் அமைதியான நிலையை நோக்கி போக வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம். ஏனென்றால் நம்மளுடைய இயல்பு நிலை அமைதி, ஆனந்தம். அப்ப நம்மளுடைய இயல்பு நிலையான ஆனந்தத்தை அனுபவிப்ப வேண்டும். அதுக்கு இந்த கஷ்டங்கள் தடையாக இருக்கின்றது. அதனால் இதை நீக்க வேண்டும்.
இதை அழிக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும். இதற்கு என்ன வழி அப்படின்னு தான் நம்ம எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இங்க என்ன சொல்றாரு? இடையே உற்ற கஷ்டங்களை அகற்றி இயல்பாம் இன்ப நிலையில் இருக்க விரும்புகிறோம். ரெண்டு கஷ்டங்களுக்கு நடுவுல ஒரு இன்பம் இருக்கும். ரெண்டு இன்பங்களுக்கு நடுவுல ஒரு கஷ்டங்கள் இருக்கும். இதுதான் ஃபார்முலா. அப்ப கஷ்டங்கள்லாம் நிறைய வருதுன்னா ரெண்டு கஷ்டங்களுக்கு நடுவுல கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருந்திருப்போம்னு அர்த்தம். கொஞ்சம் சுகமா இருந்திருப்போம். அப்ப திருப்பி கஷ்டம் வந்தோம்னா இது எப்படிடா போக்குறதுன்னு நம்ம அதை முயற்சி பண்றோங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? இத்துன்பங்கள் யாருக்கென்று விசாரித்தால் நான் துக்கப்படுகின்ற கருதும் அகந்தை ஒரு நிழல் மாத்திரமே என்று உணர்வோம். இப்ப என்ன டீப்பா போறார்? இந்த துன்பப்படுகின்ற இந்த மனதை கொஞ்சம் உள்நோக்கி திரும்பி பார்த்து யாருக்கு துன்பம் அப்படின்னு உன்னை நீ கேட்க ஆரம்பிச்சனால, பார்க்க ஆரம்பிச்சனாலே இந்த ஈகோன்ற இந்த அகங்கார உணர்வு ஒரு சேடோ மாதிரி, ஒரு நிழல் போல ஒன்று, அது உண்மை கிடையாது என்று உனக்கு புரிய ஆரம்பிக்கும். அதான் சொல்றாரு. அது தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறது. தோன்றாது மறையாது அதன் அடிப்படையாக என்றும் ஓர் இயல்பாய் துலங்கும் கேவல சித்ஸ்வரூபமே நாம் என்று உணர்வோம். இந்த அகந்தை என்ற நான்ற உணர்வு நீ கிடையாது. அதற்கு அடிப்படையா இருக்கக்கூடிய கேவல இருப்பு மாத்திரமான சித்து உணர்வு தான் நீ என்று உணர்வோம் என்கிறார். அவ்வமைதியை நாம், இதுவே மெய்ஞானம், துன்பம் தொடர்பு ஏதுமற்ற நித்திய ஆனந்த நிலை. இதுதான் மெய்ஞானம் அப்படிங்கிறார். கஷ்டப்படக்கூடிய அனைத்தும், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நீக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும். ஒதுக்கினால் நம் யதார்த்த நிலையான ஆனந்த நிலையில் நம்மால் இருக்க முடியும். எப்பொழுதும் நித்தியம் என்றால் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் ஆனந்த உணர்விலே இருக்கக்கூடிய நிலைதான் நம்மளுடைய யதார்த்த நிலை. நம்மளால கற்பனை கூட பண்ண முடியல தானே. எப்பொழுதும் கஷ்டத்துல இருக்கிற நிலை எதுன்னு சொல்லுங்க, எனக்கு அது நல்லா தெரியும். ஏன்னா நான் அதுலதான் இருக்கிறேன். என்னை சுத்தி அப்படிதான் இருக்குது. அது என்ன எப்பொழுதும் கஷ்டம் இல்லாத ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படி பார்த்ததே கிடையாது என்றால் அது இருக்குது. அது உங்களுக்கும் தெரியுது. அதனாலதான் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கு. இது இல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் வாழ்க்கையில கஷ்டம்தான் என்னுடைய அதுதான் இயல்புன்னா நீங்க அதை போக்குவதற்கு முயற்சியே பண்ண மாட்டீங்க. கஷ்டத்தோட கஷ்டமா நம்ம ஜாலியா அதனோடய என்ன பண்ணுவோம், இருக்க முயற்சி பண்ணிடுவோம். தலைவலி என்னுடைய இயல்பு என்றால் அதை எதுக்கு போக்குவரத்துக்கு முயற்சி பண்றோம்? மாத்திரையும் எடுத்துக்கிறோம், எதையாவது ஒரு முயற்சி ஏன் பண்றோம்? அது தலைவலி, அது வரத்தாங்க செய்யும், அது என்னுடைய நேச்சருங்க அப்படின்னா விட்டுருவோம்ல. அப்ப துக்கப்படுவதும் கஷ்டப்படுவதும் நம்மளுடைய இயற்கையான யதார்த்த நிலை கிடையாது. அது செயற்கையாக நம் அறியாமையினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். நல்லது.